بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ஏழு வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து மலைகளை இறக்கிக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு தடையிட்டிருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக ஆரம்பமாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சூரா தாரியாத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு செய்தியை சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருங்கள். மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்ற ரீதியில் ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய உறவுகளே, ஜும்மாக்களில் சொல்லப்படுகிற செய்திகள் எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் பிரயோசனம் அளிக்க வேண்டும். சொல்லப்படுகிற செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை முதலில் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டியவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக நேரத்தினை சரியாக பயன்படுத்துவோம் என்று எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள். எதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது? நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, நேரத்தை சரியாக பயன்படுத்துவதை பற்றி ஏன் நாங்கள் பேச வேண்டும் என்றால், உண்மையில் எங்களுடைய சமூகத்திலே
சில மனிதர்களை பார்க்கிறோம். பாடசாலையில் ஒரு வேலை என்று சொல்கிற போது எல்லோரும் டைமுக்கு வாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் முஸ்லீமாக்க இப்ப டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கல்யாணத்துக்கு நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னால் வலிமா 12 மணி 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணால் எப்படியும் பொண்ணு மாப்பிள்ளை இப்ப வர மாட்டாங்க, சொணங்கி தான் வருவாங்கன்னு ஒரு குரூப் சொணங்கியே வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு வேலைக்கு ஒருவரை வர சொன்னால் எனக்கு டைம் இல்லை, நான் அவ்வளவு பிஸி என்று ஒரு சாரார் இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சாராரை பார்த்தால் அவர்களுக்கு ஓய்வு இருக்கும். எப்ப பார்த்தாலும் சொல்வார்கள் டைம் போக மாட்டேங்குது, சும்மா தான் இருக்கிறேன், நேரம் போக மாட்டேங்குது. நேரம் போகாததால 2 படத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், நானும் 2 படம் பார்த்து முடிஞ்சிட்டு இன்னும் நேரம் போற மாதிரி இல்ல, 2 புத்தகம் வாசி முடிச்சிட்டேன், கரம் போட்டு விளையாடி முடிச்சிட்டேன், எல்லாம் செய்றேன், இன்னும் அப்படியே நேரம் இருக்குது, நேரம் போக மாட்டேங்குதுன்னு இன்னும் ஒரு சாரார் நேரமே போதாதென்று அங்கலாய்த்து கொண்டிருக்க, இன்னொரு சாரார் நேரம் கூட என்று சொல்லி பெருமை அடித்துக் கொண்டு ஏனோதான என்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நேரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இப்படி நேரமே இல்லை என்று சொல்கிறதா அல்லது நேரம் மிச்சம் என்று சொல்கிறதா? எப்படி நாங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்துவது? அன்பார்ந்தவர்களே, நேர முகாமைத்துவம் என்பது மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகிற இந்த செய்தி இன்று பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஒரு பாடமாக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்தியவர்கள் டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி அதற்கான கோர்சுகளை எல்லாம் உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ஜப்பானில் இருந்தோ அல்லது மேற்கத்திய நாடுகளில் இருந்தோ எங்களுக்கு கிடைக்கவில்லை. உண்மையில் நாங்கள் பார்க்கிறோம், ஜப்பானில் 5S என்ற ஒரு முறையெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். நேரத்தை சுருக்கிக் கொள்வதற்காக எப்படி நேரத்தை பயன்படுத்தலாம் என்று பல்வேறுபட்ட திட்டங்களை எல்லாம் மேற்கத்தியவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேற்கத்தியவர்களுக்கு கூட எங்களுடைய தூதுவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு விடயமாக எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பெரிய பெரிய ஹதீசுகள் எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு முறை சொன்ன ஒரு சின்ன செய்தியே நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி இமாமினுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற புத்தகத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் நேரத்தை எவ்வளவு பிரயோசனமாக கழிக்க வேண்டும், ஒரு நிமிடமாக இருந்தாலும் ஒரு செகண்டாக இருந்தாலும் நேரம் என்பது முக்கியத்துவம் என்பதை ஒரே ஒரு செய்தியிலே எங்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதா காமத்திஸ் ஸாஅ வஃபீ யதி அஹதிக்கும் ஃபதீலா சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மறுமை நாள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? நேரத்தினுடைய பெருமதியை பாருங்கள். மறுமை நாள் வந்து கொண்டிருக்கிறது, கண்ணால பார்க்கிறோம். மறுமை நாள் உலகம் பூரா அழிஞ்சு கொண்டு வருது, இன்னும் என்னங்கிட்ட வரல, உலகம் அழிஞ்சு கொண்டு வருது. ஆனால் இன்னும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அடுத்தது நான் தான் அழிய போகிறேன். இந்த நேரத்திலே இதா காமத்தி ஸாஅ, மறுமை நாள் நிகழ்கின்ற அந்த நேரத்திலே உங்களுடைய கையிலே ஒரு விதை இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇனிஸ்ததஅ, உங்களுக்கு முடியுமாக இருந்தால் லா அன்லா தகூம ஹத்தா யக்ரிசுஹா ஃபல்யக்ரிஸ்ஹா, நீங்கள் மறுமையினால் வந்து கொண்டுதான் இருக்கிறது, அந்த விதையை அந்த மரத்தை நட்டி வைத்து விட்டு மறுமை நாளை சந்தியுங்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு நேரம்! மறுமை நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, ததுஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத் ஃபததஉ ذات حمل حملها فترى الناس سكارى وما هم بسكارى, மறுமை நாள் வந்து விட்டால் வயிற்றில் பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தான் பிள்ளை பெற்றெடுப்பதே தெரியாத அளவுக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது சுக்காரா, அவர்கள் மது போதையிலே இருக்கிறார்களோ என்று எண்ணுகிற அளவுக்கு மிக முக்கியமான இறுதி கஷ்டமான ஒரு நேரம் மறுமை நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கஷ்டமான நேரம். அந்த நேரத்தில் கூட
ஒரு நிமிடம்தான், ஒரு செகண்ட் தான் நீங்கள் அழிவதற்கு இருக்கிறீர்கள். அந்த ஒரு செகண்ட் இருந்தாலும் உங்களுடைய கைகளிலே ஒரு விதை இருந்தால் அதை பிரயோசனமாக நட்டிவிட்டு போங்கள் என்று நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு செகண்டாக இருந்தாலும் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? எனக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை, இம்மைக்கும் பிரயோசனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோசனம் இல்லை. ஏனோ தானோ என்று நாங்கள் உலகத்தில் நேரத்தை கழித்து விடக்கூடாது. அன்பாந்தவர்களே, உலகத்தில் நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம். வாழ்வதற்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. காசு பணங்களை உழைக்க வேண்டும். காசு பணங்களை உழைப்பதற்கு ஒரு திட்டமிடுவோம். இவ்வளவு முதல் போட்டால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று திட்டம் போடுவோம். இவ்வளவு நாங்கள் போட்டு எடுக்கிற நேரம் இவ்வளவு பிசினஸ் ஆகும், இவ்வளவு லாபம் கிடைக்கும், என்ற வாழ்க்கையில இப்படி இப்படியெல்லாம் இருக்கலாம், முன்னேறலாம் என்பதற்கு ஒரு திட்டம் போடுகிறோம். ஆனால் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு திட்டமே இடுவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பல்வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடம் என்று சொல்லுகிற சனா என்ற வார்த்தையை குர்ஆனில் பல இடங்களிலே பயன்படுத்துகிறான். வருடம் என்று நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதுபோல ஷஹர் என்ற வார்த்தை மாதத்தை குறிக்கக்கூடிய அந்த நேரத்தை எங்களுக்கு குர்ஆன் கற்றுத்தருகிறது. அதுபோல யௌம் ஒரு நாள் என்ற வார்த்தையையும் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட மேலாக இஸ்லாம் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. நாங்கள் எல்லோரும் பெரும்பாலும் ஓதக்கூடிய சிறிய சூறாக்கள், அம்ம ஜுஸில் இருக்கக்கூடிய பல்வேறு சூறாக்கள், வல் ஃபஜ்ர், வல்லுஹா, வல் அஸ்ர், வல்லைலி, இப்படி சில சூறாக்களை அதனுடைய ஆரம்ப வசனங்களை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியமிடுகிறான். நாங்க ஏன் சத்தியமிடுவோம்? நாங்க சத்தியத்தை ஏன் பயன்படுத்துவோம்? நான் ஒரு விடயத்தை, ஒரு ஆதாரத்தை சொல்லுகிற போது அதை யார் எதிர்க்கிறாரோ அவர் நம்ப வேண்டும். சத்தியமிடுவது என்று நினைச்ச மாதிரி சத்தியமிட இயலாது. நான் சொல்லுகிற செய்தி உண்மை என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சத்தியத்தை பயன்படுத்துவோம். சத்தியத்தை பண்ண வேண்டுமாக இருந்தால் என்னையும் உங்களையும் படைத்த அந்த அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் மனிதர்களாகிய நாங்கள் சத்தியமிட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தமட்டில் அவன் விரும்பியவற்றின் மீது சத்தியமிடுவான். அப்படி அல்லாஹ் பல்வேறு விடயங்களின் மீது சத்தியமிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சத்தியமிடக்கூடியவற்றிலே மிக முதன்மையான ஒன்று என்ன தெரியுமா? காலம், நேரம். அப்ப நேரம் அல்லாஹ் சத்தியமிடுகிறான். நேரம் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக, எவ்வளவு பெருமதியான ஒன்றாக எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் உயிரோடு பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் நேரம் என்பது முக்கியத்துவம் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்றோ ஒரு நாள் எனக்கு அவகாசம் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரணம் என்னை சந்திக்கிற வரைக்கும் நேரம் என்பது புடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை பிரயோசனமாக கழிக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியமிடுவதை கொண்டு நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சத்தியமிடுகிறான் பாருங்கள். வல் ஃபஜ்ர், சுபஹு தொழுகை. ஃபஜ்ர் என்று சொன்னால் சுபஹு தொழுகை, ஃபஜ்ருடைய நேரம், அதிகாலை. அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. எவ்வளவு பரக்கத்து பொருந்திய ஒரு நேரம் ஃபஜ்ர் தொழுகை என்பது. ஃபஜ்ருடைய நேரம் என்பது அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வல் ஃபஜ்ர், அந்த அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. அவ்வளவு பெருமதியான நேரம் அது, அதை நீங்கள் மிஸ்ஸாக்கி விடக்கூடாது என்று அல்லாஹ் சத்தியமிட்டு அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலயாலின் அஷ்ர், சிறந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அடுத்த வசனத்தில் இரவின் மீது சத்தியமாக சொல்கிறான். இரவு என்பதும் நேரத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னுமொரு சூறாவிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், வல்லைலி இதா சஜா, பின்தொடர்ந்து வரக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷா, மூடிக்கொள்ளக்கூடிய
இருள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. இரவு என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய, அமல்கள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு நேரம் என்றால் அது இரவினுடைய நேரம். அல்லாஹ் அந்த இரவின் மீது சத்தியமிடுகிறான். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக, பெருமதியானதாக இருப்பதனால் தான் அதன் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து இன்னொரு சூறாவில் இப்படி சத்தியமிடுகிறான். வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக. ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக. வல்லுஹா, லுஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய 11 மணி, 10 மணி, 9 மணியுடைய காலப்பகுதி தான் லுஹாவுடைய நேரம். நாங்கள் லுஹா தொழுகை என்று சொல்வோம். அந்த லுஹாவுடைய நேரமும் பெருமதியான ஒரு நேரம். அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் அந்த முற்பகலின் மீது சத்தியம் செய்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, வன்னஹாரி இதா ஜல்லாஹா வன்னஹாரி இதா தஜல்லா, அல்லாஹ் வெளிச்சத்தை உடைய பகல் பொழுதின் மீது சத்தியமிடுகிறான். இப்படி ஒவ்வொரு பகுதியாக நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறான். இது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக நேரத்தின் மீது சத்தியமிட்டு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் பாடம் எடுக்கிறான். குர்ஆனில் மிக சிறிய சூறாவாக இருக்கக்கூடிய வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்று வரக்கூடிய அந்த செய்தியில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் பாடம் எடுக்கிறான். இந்த சூறாவை பற்றி ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன்ல மொத்தம் 114 சூறாக்கள் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு, அதாவது உபதேசம் செய்ய வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதன் திருந்தி வாழ வேண்டுமாக இருந்தால் 114 சூறாக்களில் இந்த வல் அஸ்ர் என்ற சூறா மட்டுமே போதும். அந்த மனிதன் பிரயோசனம் பெறுவதற்கு, அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை அவன் அறிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தில் அவன் நல்லவனாக வாழ்வதற்கு வேற சூறாவே தேவையில்ல. இந்த ஒரு சூறா மட்டுமே போதுமானதாக இருக்கும். அவ்வளவு சிறிய சூறாவாக இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்ன அந்த சூறா சொல்கிறது தெரியுமா? அல்லாஹ் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தாத மனிதர்களை பற்றியும் அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக, டைமின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். சத்தியமிட்டு விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறானாம். நேரத்தை, டைமை சரியாக பயன்படுத்தாதவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் லஃபீ ஹுஸ்ர், நஷ்டத்திலேயே இருக்கிறான். காரணம், டைமை சரியாக அவன் பயன்படுத்தல. டைமை, நேர முகாமித்துவம் அவனிடத்திலே இல்லை. ஒரு வேலையை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு நிலையிலேயும் நேர முகாமித்துவம் இல்லாமல் நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் எல்லோருமே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டு 4 கூட்டத்தாரை சொல்கிறான். இந்த 4 கூட்டத்தாரும் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் நஷ்டத்துக்குள் வரமாட்டார்கள். ஏன்? அவர்கள் நேரத்தை பயன்படுத்தியவர்கள். யார்? முதலாவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் காலக்கெடை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நேரத்துக்குள் இல்லல்லதீன ஆமனு, அந்த நேரத்திற்குள் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதன், அவனுக்கு நேரம் கொடுக்கப்பட்டு நேரத்தை சரியாக பயன்படுத்தாத எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகள். ஆனால் 4 கூட்டத்தார்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள். அதில் முதலாவது கூட்டம், அந்த கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்குள் அவர்கள் ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அந்த நேரத்திற்குள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள் ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், நல்லறங்கள் புரிந்து கொண்டே இருப்பார்கள். நேரம் கிடைக்கிற போதெல்லாம், டைம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காக பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி நல்லறம் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள்
தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தவாசவ் பில் ஹக், அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த தீனை, அந்த இஸ்லாத்தை பிற சமூகத்திற்கு, பிற மனிதர்களுக்கு உண்மையை கொண்டு எத்தி வைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் எத்தி வைக்கிற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். அந்த நேரத்திலே வத்தவாசவ் பிஸ்ஸபர், பொறுமையோடு அவர்கள் இருந்து கொள்வார்கள் என்று 4 கூட்டத்தார்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நஷ்டவாளிகள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் பல்வேறு விதமாக நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தந்திருப்பதும், அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் சூரா முல்கிலே சொல்லுகிற போது என்ன சொல்லி காட்டுகிறான்? ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை தந்திருப்பது, நேரத்தை இந்த உலகத்தில் உயிரோடு நீங்கள் ஒரு காலத்துக்கு வாழ்கிறீர்களே, ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேரம் பொன்னானது, நேரம் பொன்னானது என்று சொல்வார்கள். ஏன்? பொன்னை விட பெருமதியானது அது. பொன் என்று சொன்னால் தங்கம் வெள்ளிகளை போன்ற ஒன்று. தங்கம் வெள்ளிகளை பொறுத்தமட்டில் 2 கிழமைக்கு முன்னால 4 லட்சம் போச்சு தங்கம். இப்ப அப்படியே விலை குறைஞ்சிச்சு. விலை கூடும், விலை குறையும். கூடுற நேரம் எடுக்க இல்லாட்டின் குறைஞ்ச நேரம் என்ன செஞ்சு கொள்ளலாம்? தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த தங்கத்தை விட நேரம் என்பது முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, 2025 11ஆம் மாசம் 7ஆம் திகதி இன்று. இப்பொழுது நேரம் 12:45. இந்த நேரம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் வரப்போவது கிடையாது. நேரத்தை நாங்கள் இழந்து விட்டோமாக இருந்தால் என்னுடைய உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நேரம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் வரப்போவது கிடையாது. தங்கமாக இருந்தாலும் விலை கூடுகிற போது வாங்க மாட்டோம், குறைந்து விட்டால் வாங்க முடியும். ஆனால் இழந்த நேரத்தை சொல்வார்கள், போன பஸ்ஸுக்கு கைகாட்டி என்ன பிரயோசனம்? போன பஸ்ஸுக்கு கைகாட்டி என்ன பிரயோசனம்? நேரத்தினுடைய அருமை ஒரு விடயம் எங்களுக்கு இழக்கப்படுகிற போதுதான் புரிந்து கொள்வோம். ஒரு வருடத்தினுடைய அருமையை, ஒரு வருடம் பரீட்சை எழுதி அதில் ஃபெயிலானவனுக்குத்தான் ஒரு வருடம் வீணானதனுடைய அருமை விளங்கும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் வாகனத்திலே போகிற போது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டான். 99 தப்பி இருந்தால் அந்த ஒரு நிமிடத்தினுடைய, அந்த ஒரு செகண்டினுடைய பெருமதி அவனுக்கு அப்பொழுதுதான் புரியும். அன்பார்ந்தவர்களே, நேரம் என்பது வீணாக கழிக்கக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் எங்களில் அதிகமானவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, கணக்கில்லாமலே இருந்து விடுகிறார்கள். நேரத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை, நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று ஒரு திட்டமிடல்களும் இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு நேற்றைய போன்றது இன்றைய நாள் இருக்காது, நேற்றையது போல இன்றைய நாள் இருக்கக்கூடாது. நேற்று ஒரு மனிதன் அதாவது தவறிலே இருந்து விட்டால் அதே நிலைமையிலே மீண்டும் அவன் இருந்து விடக்கூடாது. சிறந்த ஒரு நேரத்தை, நல்லவனாக நேரத்தை திட்டமிட்டு அவன் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று சொல்கிற ஒரு நபித்தோழர், இது ஹதீஸ் புகாரியிலே 6412வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வினுடைய அருள்கள் இதோ மழை பெய்து கொண்டிருக்கிறது வெளியிலே, மிகப்பெரிய ஒரு அருள். இதோ நாங்கள் எல்லோரும் முஸ்லீமாக, மூமினாக இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள். இப்படி அல்லாஹ் எனக்கு தந்த பல்வேறுபட்ட அருள்களில் 2 அருள்களை இந்த மனித சமூகம் கணக்கில்லாமல் இருக்குதாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிஅமத்தான், 2 அருள்கள், 2 நிஅமத்துகளிலே மக்பூனுன், அவர்கள் பொடுபோக்காவே இருந்து விடுகிறார்கள். 2 விஷயத்தில் கணக்கே எடுக்க மாட்டார்கள் அதிகமான மனிதர்கள். ஒன்று அஸ்ஸஹா, உடல் ஆரோக்கியம்.
உடல் ஆரோக்கியமாக இருக்கிற போது, உடலிலே நல்ல பலமாக இருக்கிற போது அல்லாஹ்வுக்காக அவர்கள் எந்த ஒரு நல்லமலையும் செய்ய மாட்டார்கள். தேக ஆரோக்கியமாக இருக்கிற போது தொழ முடியும், தேக ஆரோக்கியமாக இருக்கிற போது ஹஜ் செய்ய முடியும், தேக ஆரோக்கியமாக இருக்கிற போது அல்லாஹ்வுக்கு விரும்பிய வாழ்க்கையில் வாழ முடியும். ஆனால் மனிதன் தேக ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்திலே அவன் என்னால் முடியும் என்று தலக்கணத்தோடு சுற்றி கொண்டிருப்பான். சுகமில்லாமல் வந்துவிட்டால் தான் அவன் தடமாறுவான். எனவே உடல் ஆரோக்கியமாக இருக்கிற போது அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு பெருமதியானதாக அந்த நேரத்தை கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது வல் ஃபராக், ஓய்வு நேரம். இதுல நாங்க அதிகமான பொடுபோக்காவே இருந்து விடுகிறது. வேலை இருந்தால் வேற விஷயம், ஆனால் வேலை என்பதே இல்லாமல், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு கூட்டத்தார் நேரம் போக மாட்டேங்குது, நேரமே அதாவது எனக்கு டைம் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி இஸ்லாம் அனுமதிக்காத ஹராமான வழிகளில் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அருள்களுக்கு, அல்லாஹ்வினுடைய அருள்களில் நாங்கள் மோசடி செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெளிவாகவே சொன்னார்கள். 5 விடயங்களை பற்றி சொன்னார்கள். அந்த 5 விடயமும் நேரத்தோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இக்தனிம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவதானமாக இருந்து கொள்ளுங்கள், சரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 5 விடயங்களிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 5 வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக் கபில ஹரமிக், வயோதிபம் வருவதற்கு முன்னால், வயோதிபம் என்ற ஒரு நேரம் வருவதற்கு முன்னால் வாலிபமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை சரியாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதோ எங்களுடைய வயோதிபர்கள் கதிரிகளிலே இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வயோதிபர்களுக்கு ருக்கு செய்வதற்கோ சுஜூதி செய்வதற்கோ முடியாமல் இருக்கிறார்கள். நின்று தொழுவதற்கு இயலாமல் கதிரைகளிலே குந்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அதனால் தான் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ருகளிலே ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உமுர், இயலாத ஒரு நிலைமை, வயோதிபம் வருவதில் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்களே. இந்த வயோதிபம் என்பது அமல்கள் செய்ய முடியாத ஒரு நேரம். நினைச்ச மாதிரி தொழ முடியாது, அடிக்கடி காத்து போய்கொண்டே இருக்கும், ஒழுவோடு இருக்க முடியாது, அடிக்கடி ஒழுவெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், சிறுநீர் அவர்களை அறியாமல் போய்கொண்டே இருக்கும். அமல்களை சரியாக செய்ய முடியாத ஒரு வயோதிப நிலைமை அது. அது ஒரு பலகீனமான ஒரு நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதரும் வயோதிபத்தை பற்றி அப்படித்தான் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு இயலாத ஒரு நிலைமை வருவதற்கு முன்னால் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு வயது, நினைத்ததை செய்யக்கூடிய இளம் கன்று பயமறியாது என்று சொல்வார்களே, இளமையாக இருக்கிற போது எல்லாத்தையும் தைரியமாக செய்ய முடியுமே, அந்த வயதிலே அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் எங்களுடைய வாலிபர்கள் நேரத்தை சரியா பயன்படுத்துறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ச்சியாக ஒரு போயா தினம் வந்துவிட்டால், ஒரு லீவ் ஒன்று வந்துவிட்டால், ஸ்கூல்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், அதுக்கு காசு சேர்ப்பாங்க, அது விடிய இரவு பகலாக நடக்கும். மின் விளக்குகளே முதல் முறையாக மின் விளக்கு போட்டு எங்கட ஊர்ல நடக்குதுன்னு எல்லாரும் வைத்து விடிய விடிய இருந்து மெச்சு பார்ப்பாங்க. பள்ளியில ஒருத்தரும் வரமாட்டான். பாங்குக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டுவாங்க. பாங்கு சத்தம் கேட்குது, மரியாதையா. பாங்குக்கு பதில் சொல்ற இல்ல, அது ஒரு விஷயம். மரியாதையா பாங்குக்கு மரியாதை என்பது தொழுகைக்கு வர வேண்டும். ஆனால் எங்களுடைய வாலிபர்கள் மெச்சு நடக்கிறது என்று சொல்லி கிரவுண்ட்ல தான் இருப்பார்கள்.
2 மணி இரவு 2 மணி 3 மணி என்று ஃபுட்பால் மேட்சுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள், கிரிக்கெட் மேட்சுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள், சினிமா தியேட்டர்களிலே முழித்திருப்பார்கள். ஆனால் தொழுகைக்கு வாங்கன்னு சுபுக்கு சொன்னா ஒருத்தருமே எழும்புறே இல்லை. வாலிபத்தில் அமல் செய்யாமல் இருந்து கொண்டோ வயோதிபத்தில் என்ன அமல் செய்ய போகிறீர்கள்? அல்லாஹ்வினுடைய தூதர் வாலிப வயதிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களுக்கு எவ்வளவு பெருமதியானது, வாலிப வயது என்பது, அந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள். சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபி தில்லிஹி. நாளை மறுமை நாளிலே சூரியன் ஒரு ஜானுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். உடம்பிலே ஒரு உடுப்பு இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் வேர்வியினால் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான். சூரிய ஒளியினால், அந்த வெக்கையினால் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற போது 7 கூட்டத்தாருக்கு மாத்திரம் அல்லாஹ் அவனுடைய நிலையிலிருந்து நிழல் கொடுக்கிறான். யார் தெரியுமா? டைமை சரியாக பயன்படுத்தியவர்கள், நேரத்தை சரியாக பயன்படுத்திய ஒரு கூட்டம். அந்த கூட்டம்தான் ஷாபுன், இளைஞராக இருக்கிற அந்த வயதிலே, இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்திலே சரியாக பயன்படுத்திய ஒரு கூட்டம். ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த இளைஞர் கூட்டம். மறுமையில் தான் இதனுடைய அருமை எங்களுக்கு விளங்கும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, வாலிபர்களே, இன்று எங்களுடைய வாலிப சமூகம் போன்களிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. விடிய விடிய படங்கள் பார்ப்பதும், விடிய விடிய அசிங்கங்களை பார்த்து கொண்டிருப்பதும், விடிய விடிய மெச்சுக்களை பார்ப்பதும், வீணான வேடிக்கைகளுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வாருங்கள் என்று சொன்னால், தொழுகைக்காக வாருங்கள், அவனுடைய அமல்களை அழகாக செய்யுங்கள் என்று சொன்னால், நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமூகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த வாலிப வயதிலே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிபத்தை பற்றி பேச போனால் அது பெரிய ஒரு தலைப்பு. குர்ஆனிலே அல்லாஹ் வாலிபம் என்று சொல்லுகிற இந்த வயது, இந்த டைம் தான் மிக முக்கியமான வயதாக வாலிபம் என்றே அல்லாஹ் பல இடங்களிலே புகழ்ந்து பேசுவான். என்றால் ஒரு மனிதன் வழி தவறி போகக்கூடிய ஒரு டைம் என்றால் வாலிப வயது. நினைச்சதை செய்யக்கூடிய, விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறானா உடனே போய்விடுவான். சாராயம் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானா உடனே போய்விடுகிறான். ஏன்? நினைச்சதை செய்யக்கூடிய உழைச்சி, அவனே உழைச்சி செய்யக்கூடிய ஒரு வயது. அந்த வயதில தான் ஈமானை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக நான் வாழ வேண்டும், எனக்கு பாவங்கள் வேண்டாம், போதைப் பொருள் வேண்டாம், எனக்கு விபச்சாரம் வேண்டாம், இன்னொரு அசிங்கங்கள் வேண்டாம், இந்த வயதிலே அல்லாஹ்வுக்காக வாழப்போகிறேன் என்று உணர்வு வருகின்ற ஒரு வாலிபனால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சஅத் இப்னு முஆத் என்று சொல்கிற நபித்தோழர் மரணிக்கின்ற போது 35 வயது. மரணிக்கின்ற போது 35 வயது மனிதராக இருக்கிறார், ஒரு இளைஞராக இருக்கிறார். அவர் மரண செய்தியை கேட்டு, அந்த வாலிபனுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குகிறது என்றால் அந்த மனிதர் செய்த தியாகம் என்ன? அந்த மனிதர் அந்த வாலிபராக இருக்கிற நேரத்தில் அவர் செய்த அந்த தியாகங்களும், அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும், தான் தலைவராக இருந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்த மிக உன்னதமான மனிதர். எனவே வாலிபமாக இருக்கக்கூடிய இந்த வயதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸஹ்ஹதக கப்ல சக்மிக், நோய் வாரத்துக்கு இடையில சுகதேகியாக இருக்கிற போது நேரத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. நோய் வந்து விட்டால் நோய்க்கு செலவழிக்கிறதா, பிள்ளை குட்டியை பார்க்கிறதா? நோய்க்காக மருந்தெடுக்க போறதா, உழைக்க போறதா? அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு விடயமாக சொன்னார்கள். எல்லாமே வாழ்க்கையில் பிரயோசனமான ஒரு செய்தியாக, மனிதர்கள் கவனஈனமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகினாஅக கப்ல ஃபக்ரிக், ஏழ்மை வருவதற்கு முன்னால் நல்ல வசதியாக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள், கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஹயாத்தக கபில மௌத்திக், மௌத்துக்கு பின்னால் ஒரு அமலும் செய்ய முடியாது, உயிரோடு இருக்கிற நேரம் இந்த டைமை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்று கொஞ்சம் நேரம் கூடுதலாக எடுக்கப்பட்டது காரணம்
மழையின் காரணமாக நீங்களும் சுணங்கி வந்திருக்கிறீர்கள். எனவே கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்களுடைய இந்த உரைகளில் இருந்து பிரயோசனத்தை பெற்றுச் செல்லுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நேர முகாமைத்துவத்தை, நேரத்தை சரியாக பயன்படுத்துவது முஸ்லிம் சமூகத்தை விட வேற யாராலும் முடியாது. ஏனென்றால் எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் நேரத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எங்களோட உம்மாமார் பாங்கு சத்தம் கேட்கும், லொஹர் டைமுக்கு பாங்கு சத்தம் கேட்டால் சொல்லுவாங்க, லொஹருக்கு பாங்கு கேட்குது, இன்னும் சமைக்க இல்லை. சில நேரங்களில் நேரத்துக்கு சமைச்சிட்டா இன்னும் லொஹருக்கு பாங்கு கேட்க இல்லையே, இன்னும் 12 மணி ஆக இல்லையே, அதுக்கடையே வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில் இருக்கிறாக்க யாரையாவது சந்திக்க வரண்டா, நீங்கள் மகரிபுக்கு பிறகு வாங்க, டைமை சொல்ல மாட்டாங்க. தொழுகையை அடிப்படையாக கொண்டு வணக்க வழிபாடுகள் என்பது இஸ்லாம் எங்களுக்கு நேர சுசியை கற்றுத்தருகிறது. ஸ்கூல்ல டைம் டேபிள் போட்டு தான் பாடம் நடத்துவாங்க. டைம் டேபிள் இல்லாம பாடம் நடத்தினா ஒரே டீச்சர் ஒரே கிளாஸுக்கு நேரம் 2 பேரும் போய் மாட்டிப்படுவாங்க. 10 மணிக்கு 2 பாடத்துக்கு ஒரே டீச்சர் போய் மாட்டிப்படுவாங்க, ஒரு கிளாஸுக்கு 2 டீச்சர் போவாங்க, முரண்பாடு வரும். ஆனால் இஸ்லாம் நேர சுசியை தொழுகையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு டைம் டேபிள் மாதிரி, நேரம் கொடுக்கப்பட்ட மாதிரி. அவன் தொழுகையில் சரியாக டைமுக்கு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய எல்லா நேரமும் சரியாக இருக்கும், நேரம் மிச்சமாக இருக்கும், ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தஹஜ்ஜுடைய நேரம் தொழுவது அதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது. இப்ப எழுப்பி தஹஜ்ஜத் தொழ முடியாது, இப்ப எழுப்பி வித்ர் தொழ முடியாது. லுஹாவுடைய நேரம் முடிந்து விட்டது. ஆஷுரா நோம்புடைய காலம், ரமலானுடைய நோம்பு இப்ப பிடிக்க முடியாது, ஆஷுரா நோம்பு இப்ப பிடிக்க முடியாது. இப்ப வைத்து நான் அரபாவில் நின்றுக்கிட்டு நான் ஹஜ்ஜ முடிச்சிட்டேன்னு சொல்லேலுமா? டைம் துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 9 மட்டும்தான் அரபாக்கு போய் நிற்கணும். இப்ப உம்ராக்கு போறாக்க அரபாவில் போய் நின்றுக்கிட்டு நான் அரபாவில் நின்றுட்டேன் ஹஜ்ஜ முடிச்சிட்டேன்னு சொல்லேலுமா? அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் டைம் டேபிள், டைமை சொல்லுதோ. உங்களோட வேலைகளை டைமுக்கு டைம் நீங்க செஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு நிமிடமும் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். ஒரு நிமிடம் சுணங்கி விட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்காது. இந்த நேரத்தினுடைய பெருமதியை மனிதன் எப்ப விளங்குவான் என்பதையும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத். இந்த மனிதன் நேரத்தினுடைய பெருமதியை எப்ப உணர்வான் தெரியுமா? மரணம் வருகின்ற நேரத்தில் தான் அவன் உணர்வானாம். கால ரப்பிர்ஜிஊன், ரப்பே ரப்பே டைமை தாண்டி கேட்பானாம். நேரத்தில பெருமதிய இந்த மனிதன் எப்ப உணர்வான் தெரியுமா? சக்கராத்துடைய கால நேரத்திலே, கால்கள் முன்னங்கால் 2 பின்னக்கூடிய அந்த நேரத்திலே தான் கால ரப்பிர்ஜிஊன், ரப்பே மீட்டித்தா எனக்கு நேரத்தை, லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக். நான் இவ்வளவு காலமும் ஒன்றுமே செய்யல, சும்மா குந்திட்டேன், கொஞ்சத்தை டைமத்தா நான் பேத்து செஞ்சுட்டு வாரேன். இவ்வளவு காலமும் கிழிச்சது ஒன்றும் இல்லை, இதுக்கு பிறகுதான் கிழிக்க போறாங்க. அந்த நேரத்தில் தான் மனிதன் கேட்பானாம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல தொடர்ந்து இப்படி சொல்கிறான், கல்லா அவங்களுக்கு நேரம் கொடுக்கப்படாது. அப்படி இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வேஸ்ட் டைம். அவங்க பேசுறது ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாத ஒரு நேரம். எனவே உயிரோடு இருக்கக்கூடிய, வாலிபமாக இருக்கக்கூடிய, நல்ல சுகதேகமாக இருக்கக்கூடிய இப்படியான நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஈருலகிலும் எங்களால் வெற்றி பெற முடியும். எனவே எல்லாம் அல்லாஹ் நேரத்தை சரியாக பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெற்று அந்த நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.